الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ أوى الفتية إلى الكهف إلى آخر الآية أو كما صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை சம்பந்தமாக பல முக்கியமான சிறப்புகளை சொன்ன மாதிரி சில எச்சரிக்கைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். கியாமத்துடைய நாளும் வெள்ளிக்கிழமையில தான் ஏற்படும். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் எல்லா ஜீவராசிகளும் கியாமத் நாள் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்றன, மனிதர்களையும் ஜின்களையும் தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால வெள்ளிக்கிழமை என்பது இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா இபாதத்திற்கென்றே ஏற்படுத்திய ஒரு நாளாகும். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வெள்ளிக்கிழமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓத சொன்னார்கள். யார் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃபை ஓதி விடுவாரோ அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அது மட்டுமல்ல, அதை விட எவ்வளவு மோசமான எந்த ஒரு ஃபித்னா வந்தாலும் அந்த ஃபித்னாவை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் அடுத்த ஜும்மா வரைக்கும். இப்போ ஒருவர் இந்த வாரம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டார்னா அடுத்த வாரம் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஃபித்னாவும் வராது. தஜ்ஜாலே வெளியானாலும் அவனுடைய ஃபித்னாவும் அவனுக்கு ஆபத்தை தராது. சகோதரர்களே, பெரியோர்களே, சூரத்துல் கஹ்ஃபுக்கும் தஜ்ஜாலுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல நம்ம தஜ்ஜாலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். தஜ்ஜால் என்பவன் ஆரம்ப காலத்திலேயே படைக்கப்பட்டு உயிருடன் வாழக்கூடிய ஒரு மனிதர். அவன் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு பகுதியிலே மறைந்திருக்கிறான். அல்லாஹ்வால் உலகத்தில் சில பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வாலேயே சில பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்காது, எந்த மனிதர்களும் நெருங்க முடியாது. அதுல ஒரு பகுதி தான் தஜ்ஜால் இருக்கக்கூடிய இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி கடற்கரை பயணம் செய்தார்கள். கடல் வேகமாக காற்று அடித்ததின் காரணமாக இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு கப்பல் கிடையாது. அன்னைக்கு இருந்த கப்பல்கள் அனைத்தும் காற்றால் செல்லக்கூடிய கப்பல் தான். இன்னைக்கு மாதிரி டெக்னாலஜி கப்பல் அன்னைக்கு இல்லை. காற்று அடிக்கிற திசையில கப்பல் செல்லும், காற்று அடிக்கிற வேகத்துல கப்பல் செல்லும். இந்த சஹாபி பயணம் செய்யும் போது யதார்த்தமாக காற்று சீற்றம் அதிகமாகி கப்பல் ஒரு கரையிலே ஒதுங்கி விடுகிறது. அப்ப அந்த கரையில அந்த சஹாபி தங்குகிறார்கள். கடல் ஓயவில்லை, கடல் அலை ஓயவில்லை. அப்ப கொஞ்ச நாள் அந்த கடற்கரையிலேயே அந்த சஹாபி தங்கி விடுகிறார்கள், தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த கடற்கரையில போகக்கூடிய சமயத்துல அங்கு ஒரு பால் அடைந்த கட்டடம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்டடத்துல போய் பார்க்கிறாங்க, ஒரு மனிதர் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில ஒரு இருக்கையில உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா அந்த கட்டடத்துக்குள்ள இவரால் நுழைய முடியல. வெளியே இருந்தே அந்த நபரை பார்க்கிறார்கள், பார்த்து பேசுகிறார்கள். அப்ப அந்த மனிதர் கேட்கிறார், கடைசி நபி வந்து விட்டாரா என்று கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொல்லி மதீனாவுடைய அடையாளங்களை சொல்றாரு. உடனே தஜ்ஜால் சொல்கிறான், கடைசி நபி வந்து விட்டார் என்று சொல்கிறான். அதுக்கப்புறம் தஜ்ஜால் சொன்னானா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து விடுவேன் உலகத்தை அழிப்பதற்கென்று தஜ்ஜால் சொன்னான். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சம்பவம் நடக்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. முடிந்ததற்கு பிறகு அந்த கடல் அலை எல்லாம் சரியானதற்கு பிறகு இவர் மதீனாவுக்கு வந்து நபியிடம் இந்த சம்பவத்தை சொல்கிறார். இப்படி ஒரு மனிதரை நான் சந்திச்சேன் அப்படின்னு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தான் தஜ்ஜாலு, அவர் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான், நீங்க அவரை பார்த்தது உண்மை, அவர் உண்மையான தஜ்ஜால் தான் சொன்னாங்க.
ஆக சகோதரர்களே பெரியவர்களே, இந்த தஜ்ஜால் உலகத்துல கியாமத் நாளுடைய நெருக்கத்துல வருவான். வந்து எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை விட்டு தூரமாக்குவான். 4 விதமான ஃபித்னாக்களை இவன் செய்வான். 4 விதமான ஃபித்னாக்களை இவன் செய்வான். அந்த 4 விதமான குழப்பங்களை பார்த்து மக்கள் குழம்பி போய் ஈமானை விட்டுவிட்டு அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த 4 ஃபித்னால முதலாவது ஃபித்னா ஈமானுடைய ஃபித்னா. ஈமானுடைய ஃபித்னா. அவன் சொல்வான், நான் தான் உண்மையான இறைவன் என்று சொல்வான். சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒவ்வொரு மனிதரையும் ஒரு முறை கொலை செய்துவிட்டு மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். ஒரே ஒரு வாட்டி எந்த ஒரு மனிதரை அவன் கொலை செஞ்சாலும் திருப்பி அந்த மனிதருக்கு உயிர் கொடுக்க முடியும். ஒரு வாட்டி தான் நான் செய்ய முடியும். இது மாதிரி அவன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சக்தியை அவன் பயன்படுத்தி பல மக்களை வழிகெடுப்பான். ஆக சகோதரர்களே பெரியவர்களே, இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னால முதன்மையான ஃபித்னா அவன் ஈமானுடைய ஃபித்னாவை ஏற்படுத்துவான். சகோதரர்களே பெரியவர்களே, சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தில் சொல்லி காட்டுகிறான். சில வாலிபர்கள் இருந்தார்கள். அந்த வாலிபர்கள் வாழக்கூடிய நாட்டு அரசர் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு அரசராக இருந்தார். அப்ப இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி அந்த அரசர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வாலிபர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளிப்பகுதிக்கு செல்கிறார்கள். நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். யதார்த்தமாக இந்த வாலிபர்கள் அனைவரும் ஒரு மலையுடைய குகையில் சந்திக்கிறார்கள். இவர்கள் யாரும் பழக்கமானவர்கள் அல்ல. அப்ப ஒரு மலையுடைய குகையில இந்த வாலிபர்கள் அனைவரும் சந்திக்கிறார்கள். சந்தித்து அல்லாஹ் தஆலா அவர்களை சில வருடங்கள் தூங்க வைத்து விடுகின்றான். பிறகு இந்த அரசரெல்லாம் இறந்து கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா உயிர் பெற வைக்கிறான். உயிர் பெறக்கூடிய சமயத்துல அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு நாய் ஒன்றும் அந்த குகைக்குள் சென்றது. அந்த நாய் எலும்புக்கூடாக அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல என்னங்க, இந்த 300 வருஷத்துல அல்லாஹ் இவங்களை மட்டும் தூங்க வச்சா, அந்த நாய் இறந்து போய் எலும்புக்கூடாக ஆகிவிட்டது. சகோதரர்களே பெரியவர்களே, நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல விசாரணை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சில பிராணிகள் சொர்க்கத்திற்கு செல்லும். அதுல இந்த நாயும் சொர்க்கத்துக்கு போகும். சகோதரர்களே பெரியவர்களே, இந்த ஈமானுடைய தஜ்ஜாலுடைய ஈமானுடைய சோதனையிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உறுதியான ஈமானுடையவர்களாக ஆக வேண்டும். எல்லா சமயத்திலும் என்னுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கண்காணிக்கிறாங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம இடத்துல உறுதியா கொண்டு வரணும். சகோதரர்களே பெரியவர்களே, அந்த வாலிபர்களுக்கு ஈமானுடைய சோதனை வந்தது. அந்த ஈமானுடைய சோதனையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த நாட்டை, சொந்த வீட்டை, தன்னுடைய எல்லா சொத்து செல்வங்களையும் இழந்து விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியேறி போனார்கள். அது மாதிரி தஜ்ஜாலுடைய காலத்துல அவன் ஈமானை கொண்டு நம்மை சோதிப்பான். அந்த சமயத்துல நம்ம தெளிவாக இருந்து அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்து நம்ம பாதுகாப்பு பெற வேண்டும். சகோதரர்களே பெரியவர்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது சம்பவம், செல்வத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நாளைக்கு தஜ்ஜாலும் செல்வத்தை கொண்டு சோதிப்பான். 2 மனிதர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா முன்னோர்களுடைய பனு இஸ்ராயீலில் வாழ்ந்த 2 மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான். அதுல ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான செல்வங்களை கொடுத்திருந்தான். இன்னொரு மனிதர் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர். ஒரு மனிதர் உலக செல்வங்கள் அதிகமாக பெற்றவர், இன்னொரு மனிதர் இபாதத்துகள் அதிகமாக செய்யக்கூடியவர். இந்த இபாதத்துகள், இந்த செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்ட நபர் அந்த இபாதத் அதிகமாக செய்யக்கூடிய நபரை பார்த்து சொல்கிறார், எனக்கு செல்வமும் அதிகமா இருக்குது, குழந்தை செல்வமும் அதிகமாக இருக்குது, எல்லா வகையிலையும் உன்னை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த நபர் அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த நபர் சொன்னாரு, இப்படி நீ இது ஒன்னால முடிஞ்சது, நீ உனக்கு கிடைச்ச கற்றலின் மூலமாக உள்ளது, அறிவின் மூலமாக உள்ளது என்று சொல்லாரு, மாறாக இது அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா மாஷா அல்லாஹ், அது மாதிரி நீ சொல்லு, மாறாக இது என் அறிவு மூலமா கிடைச்சதுன்னு நீ சொல்லாத என்று சொல்லி அவர் எச்சரிக்கை செய்தார். ஆனாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தை அவரிடமிருந்து அழித்து விட்டான். சகோதரர்களே பெரியவர்களே, அப்போ ஒரு மனிதனுக்கு செல்வத்தின் மூலமாக ஆபத்துகள் வரும். உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதல்ல. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறான்,
நாங்க அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தைகளும் சோதனைக்காக வேண்டி கொடுத்திருக்கிறோம்னு சொல்றான். அப்ப சகோதரர்களே பெரியவரே, நாளைக்கு தஜ்ஜால் இடத்துல அதிகமான செல்வங்கள் இருக்கும், முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் அதிகமாக இருக்கும். அப்ப நம்ம தஜ்ஜாலுடைய ஆட்சி அதிகாரத்தை பார்த்துவிட்டு தஜ்ஜாலுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்துவிட்டு நம்ம மயங்கி தஜ்ஜாலுக்கு பின்னால் சென்று விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த சம்பவத்தில் செல்வத்தின் மூலமாக வழிகட்டு மனிதர்களே அல்லாஹ் தஆலா காட்டுகிறார். சகோதரர்களே பெரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல இல்மின் மூலமாக சில நபர்கள் தப்பிப்பார்கள், இல்மின் அதாவது கல்வியின் மூலமாக சில மனிதர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள், அதே கல்வியின் மூலமாக சில மக்கள் அழிந்து போவார்கள். சகோதரர்களே பெரியவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கல்வி சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய தேட்டம் இருந்தது, கல்வி சம்பந்தமான தேட்டம் இருந்தது. யாருக்கு கல்வியானது பொறுமையையும் பணிவையும் தருகின்றதோ அவர்கள் கல்வியின் மூலமாக வெற்றி பெறுவார்கள். யாருக்கு கல்வியின் மூலமாக பெருமையும் அவசரமும் உருவாகிறதோ அவர்கள் அந்த கல்வியினால அழிந்து போவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரிடத்துல ஒரு சமயம் சொல்கிறார்கள். கூட்டத்தாரில் ஒருத்தர் கேட்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, உலகத்திலே கல்வி அதிகமாக கொடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, இப்ப அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறது நான் தான், அப்ப எனக்கு தான் அதிகமான கல்வி இருக்கும் என்று சொல்லி அந்த நபரிடத்துல எனக்கு தான் இப்போதைக்கு உலகத்திலே அதிகமான அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னா, இல்ல, உங்களை விட அறிவில் சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார், உங்களை விட அறிவில் சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தான் ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம், அவர் கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரை நீங்கள் போய் சந்திங்கள், கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு அல்லாஹ் சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தேட்டம் வருகிறது, ஒரு ஆர்வம் வருகிறது. அப்ப இந்த காலத்துல நம்மை விட கல்வி அதிகமாக கொடுக்கப்பட்ட நபர் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படியாவது கண்டுபிடித்து அவரிடமிருந்து நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உதவியாளரை அழைத்து கொண்டு கப்பல்ல பயணம் செய்து அந்த நபரை சந்திக்கிறார்கள். சகோதரர்களே பிரியர்களே, இப்ப ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்குறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கல்வியை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதை என் கல்வியை கற்கும் அளவுக்கு உனக்கு பொறுமை கிடையாது, என்னிடத்துல நீ கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை, நான் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஏன் செய்தேன் என்று கேட்கக்கூடாது, எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஏன் செய்தேன் என்று கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நிபந்தனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு பகுதியை சென்று அடைகிறார்கள். அந்த மக்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கப்பல்ல ஏற்றி உதவி செஞ்சாங்க, கப்பல்ல தங்களுடைய கப்பல்ல ஏற்றி உதவி செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை ஓட்டியிட்டு விடுகிறார்கள், துளையிட்டு விடுகிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவப்பட்டு, எப்படி நீங்க நமக்கு உதவி செஞ்ச அந்த மக்களுக்கு ஏன் நீங்க கப்பல்ல ஓட்டையை போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டு, சரி நான் இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் 2 பேரும் போறாங்க, திருப்பியும் பயணம் செஞ்சு போறாங்க. போகக்கூடிய சமயத்துல ஒரு இடம் வருகின்றது. அந்த இடத்துல அதாவது கடுமையான பசியில போய் ஒரு கிராமத்தை அடைகிறாங்க. அந்த கிராமவாசிகள்கிட்ட இவங்க உணவு கேட்குறாங்க. அந்த கிராமவாசிகள் உணவு தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த கிராமத்துல 2 அனாதை சிறுவர்கள் இருக்கிறாங்க. அந்த அனாதை சிறுவர்களுடைய ஒரு வீடு ஒன்று பாலடைந்த வீடாக இருக்கிறது. அதை ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியாக்கி அந்த வீட்டை அழகாக கட்டி கொடுக்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டாங்க, கோவப்பட்டு கேட்குறாங்க, நமக்கு உதவி செஞ்ச மக்களுக்கு உபத்தினியம் செஞ்சீங்க, இந்த மக்கள் நமக்கு உபத்தினியம் செய்கிறாங்க, உணவு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பியும் மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு சிறுவனை கொலை செய்து விடுகிறார்கள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சிறுவனை கொலை செய்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பியும் ஏன் கொலை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. உடனே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்கிட்ட இல்ம கற்றுக்கிற அளவுக்கு கல்வியை கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை பத்தாது, நான் இந்த 3 காரியத்தை ஏன் செஞ்சேன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் கப்பலில் ஏன் துளையிட்டேன் என்று சொன்னால், எதிர்கரையில ஒரு அநியாயம் செய்யக்கூடிய மன்னன் இருக்கிறார். அவர் துளை இல்லாத நல்ல கப்பலை எடுத்துக்கொள்வார். துளை இருந்துச்சுன்னா அந்த கப்பல் வேஸ்ட்னு சொல்லி விட்டுருவாரு.
அப்ப இவங்க கப்பலை லேசா ஓட்ட போட்டு வச்சுட்டோம்னா அதனால இவங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது. ஆனா அந்த அரசர்கிட்ட இருந்து அந்த கப்பலை காப்பாத்திரலாம். அதனாலதான் லேசா அந்த கப்பலை ஓட்டையிட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த கட்டடத்தை ஏன் சரியாக்கி கட்டி கொடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு, அந்த கட்டடம் என்பது ஒரு ஏழை அனாதை சிறுவர்களுடையது. அந்த பெற்றோர்கள் சிறு வயதிலே வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த பெற்றோர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருந்தாங்க. அந்த பெற்றோர்களுடைய இபாதத்துடைய பரக்கத்தினால அந்த குழந்தைகளுக்கு அந்த வீடை நான் கட்டி கொடுத்தேன்னு சொன்னாங்க. அடுத்து அந்த சிறுவனை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, இது நபிமார்களுக்கு மட்டுமுள்ள தன்மை. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அந்த குழந்தை பிற்காலத்தில் மிகப்பெரிய எதிரியாக வருவான், மிகப்பெரிய அநியாயக்கார மனிதனாக மாறுவான், அவன் மூலமாக இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகிவிடும். அதன் காரணமாக தான் அவன் குழந்தையா இருக்கும்போதே அவனை நான் கொலை செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 3 சம்பவங்களையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒருத்தர் மார்க்க கல்வியை கற்பதாக இருந்தாலும் சரி, உலக கல்வியை கற்கிறதா இருந்தாலும் சரி, அவரிடத்துல 2 தன்மை இருக்கணும். ஒன்று, அவருக்கு பணிவு இருக்க வேண்டும். தன்னிடத்துல எவ்வளவு கல்வி இருந்தாலும் மற்றவர்களிடம் சென்று கல்வியை கற்கக்கூடிய ஆசையும் தேட்டமும் ஆர்வமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியா இருந்தாங்க, அல்லாஹ் கிட்ட அதிகமா பேசக்கூடியவரா இருந்தாங்க. இருந்தாலும் தன்னை விட கல்வியில உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறார்னு என்று தெரிஞ்ச உடனே அவரிடத்துல போய் கல்வியை கற்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததாக கல்வியை கற்கக்கூடிய சமயத்துல பொறுமை அதிகமாக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயல்பாகவே அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நபி, கோபம் அதிகமாக படக்கூடிய நபி. அவர்கள் கோபம் அதிகமாக பட்டதின் காரணமாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து அதிகமான பிரயோஜனங்களை அடைய முடியாமல் ஆகிவிட்டது. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இன்னும் அதிகமான நுட்பங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்களாம். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்ததாக 4வது அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு குழப்பம், ஆட்சியின் மூலமாக மிகப்பெரிய குழப்பம் உண்டாகும். ஃபிரௌன் இருக்கிறானே, அவனிடத்துல முழு உலகத்துடைய ஆட்சி இருக்கும், முழு உலகத்துடைய ஆட்சி இருக்கும். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுக்கும் ஆட்சியை கொடுத்திருக்கிறான், பாவிகளுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருக்கான். ஆட்சி இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்லாம் கிடையாது. ஒரு மனிதருக்கு ஆட்சி கிடைப்பது பாராட்ட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஃபிரௌன் போன்ற மனிதர்களுக்கு ஆட்சியின் மூலமாகவே அழிந்து போனார்கள். துல்கர்னைன் போன்ற, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற மக்கள் எல்லாம் ஆட்சியின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். இதுல இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா துல்கர்னைன் என்ற மன்னரை பற்றி சொல்கிறான். துல்கர்னைன் என்ற மன்னரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். துல்கர்னைன் என்ற மன்னருக்கு அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தான். உலகத்திலேயே 3 நபர்கள் தான் முழு உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க. அதுல ஒருத்தர் துல்கர்னைன் என்ற மன்னர். இப்ப இந்த துல்கர்னைன் மன்னன் ஒரு பகுதியை வெற்றி கொள்கிறார்கள். அந்த பகுதி தான் உலகத்துடைய முடிவு. உலகத்துடைய அந்த இடத்துல தான் சூரியன் உதயமாகிறத நேரடியாக எளிதாக பார்க்கலாம். உலகத்துடைய எல்லை பகுதிக்கு செல்கிறார்கள். அங்கு ஒரு மனிதரை, அங்கு ஒரு கூட்டத்தாரை சந்திக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த பகுதியில் யாஜூஸ் மாஜூஸ் உடைய கூட்டத்தார்களுடைய அநியாயம் அதிகமாக நடக்கிறது. யாஜூஸ் மாஜூஸ் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கியாமத்துடைய நாளில் வெளிப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள். அப்ப அந்த கூட்டத்தார்களுடைய அநியாயம் இந்த பகுதியில் அதிகமாக நடக்குது. அந்த யாஜூஸ் மாஜூஸ் கூட்டத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை பெற்று தாருங்கள் என்று சொல்லி துல்கர்னைன் மன்னர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப துல்கர்னைன் மன்னர் சொல்கிறார், நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டையை கட்டி தருகிறேன். அந்த யாஜூஸ் மாஜூஸ் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு கோட்டை கட்டுகிறேன் என்று சொல்லி துல்கர்னைன் மன்னர் அந்த பாதுகாப்பு கோட்டையை கட்டினார். அப்போ பாதுகாப்பு கோட்டையை கட்டிடணும்னா அந்த மக்கள் எல்லாம் துல்கர்னைனை புகழ்ந்தார்கள். துல்கர்னைனை புகழக்கூடிய சமயத்தில் துல்கர்னைன் மன்னர் சொன்னார், இது என்னுடைய திறமையினால இது நான் கட்டலை, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபையின் காரணமாக, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தியின் காரணமாக இதை நான் கட்டினேன். நாளைக்கு கியாமத் நாள் ஏற்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த கோட்டையை அழித்து விடுவான் என்று சொன்னார். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, உலக செல்வங்கள் கிடைத்தாலும் சரி, அதே மாதிரி ஆட்சி அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய சமயத்திலும் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, இதை கொண்டு நான் நன்மையான காரியங்களை மட்டும்தான் செய்வேன், இந்த அதிகாரத்தையும் இந்த பணத்தையும் அநியாயமான விஷயங்களை பயன்படுத்த மாட்டேன்னு தெளிவான சிந்தனையோட யார் இருக்கிறாரோ அவருக்கு ஆட்சி கிடைப்பதும் ஆபத்து கிடையாது, செல்வம் கிடைப்பதும் ஆபத்து கிடையாது.
ஆனா ஒருத்தருக்கு இந்த சிந்தனை இல்லை, இந்த தீனுடைய எண்ணம் இல்லை, மார்க்கத்துடைய சிந்தனை இல்லை, அவருக்கு ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி அதிகாரம் செல்வத்தின் மூலமாகவே அவர்கள் அழிந்து போவார்கள். அப்ப இதேதான் பாருங்க, துல்கர்னைன் மன்னருக்கு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த தோட்டக்காரர் ஒருத்தரை பத்தி சொன்னேன், அவருக்கு செல்வங்கள் இருந்துச்சு, ஆனா அந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வை விட்டு அவர் தூரமானார். இப்போ சகோதரர்களே, பெரியோர்களே, இதே மாதிரி உலகத்தில் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் அதிகமான ஃபித்னாக்கள் ஏற்படும், அதிகமான குழப்பங்கள் உண்டாகும். அப்போ யார் அந்த ஃபித்னாக்கள்ல இருந்து பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கொடுப்பான். அதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுடைய நாளிலும் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுங்க. இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த 4 விதமான ஃபித்னாக்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 குழப்பங்கள்ல இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற அந்த வழிமுறையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஃபித்னாக்கள்ல இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கியாமத் நாளுடைய எல்லா விதமான ஃபித்னாக்களை விட்டும் எல்லா விதமான குழப்பங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. எல்லா சமயத்திலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உறுதியான ஈமானை தந்தருள் புரிவானாக. நம்முடைய ஈமானை பலகீனமாக்கக்கூடிய சூழ்நிலைகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள்வானாக. வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் காதம் தொழுது கொள்ளும்.